இன்னைக்கு ஏன் இந்திரனை யாரும் வழிபட மாட்டேங்கிறீங்க? ரியல் இந்திரனை வந்து காம கொடூரனா மாத்தி அடுத்த வீட்டு பெண்களுக்கு ஆசைப்படுறவனா காமிச்சு, அவன் வரும்போதெல்லாம் வீட்டுல இருக்க பெண்களை வந்து ஆசைப்படுவான், முனிவர்களுடைய மனைவிகளை எல்லாம் ஆசைப்படுவான்லாம் சொல்லி விட்டு, என்னது இது? கடவுளுக்கு எழுதுறதா நீங்க எழுதியிருக்கிறது? அப்ப உங்க நோக்கம் என்னன்னா, இந்திரனை யாரும் சாமியா கும்பிடக்கூடாது. அப்ப பொய்க்கதைகள், இந்த பொய்க்கதைகள் எழுதி வச்சிட்டோம்னா இந்திரனை யாரும் சாமியா கும்பிட மாட்டாங்க. சரி, இந்திரனை சாமியா கும்பிடுறதுக்கான காரணங்கள் இருக்கும்ல, அந்த காரணங்களை அப்படியே அவனை வில்லனா மாத்தி விட்டுருது. இலங்கையில அதிபதியா இருந்திருக்காப்ல, மேகத்துல இருந்து மழையை வந்து பெய்ய வைக்கிறதுக்கு உதவி செஞ்சிருக்காரு. ஓப்பன் சொன்னா கிளைமேட்டை வந்து எப்ப மழை பெய்யும், எப்ப வந்து விவசாயம் செய்யணும், எந்த டேட்ல வந்து விவசாயம் பண்ணணும், இது எல்லாத்தையும் தெளிவாக தொகுத்து நமக்கு வழங்கியவர் வந்து இந்திரனா தான் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு நம்ம கிட்ட கேலண்டர் இருக்கு, அதை வச்சு ஈஸியா பண்றோம்ல, அதே மாதிரியான விஷயங்களை இந்திரன் அன்னைக்கு செஞ்சிருக்கணும். அதன் மூலமாக விவசாய மக்கள் எல்லாம் இந்திரனை வந்து வழிபட தொடங்கி. அதனால தான் தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய விவசாய சமூகமாக இருக்கக்கூடிய தேவேந்திர குல வேளாளர்கள் தங்களை தேவேந்திரனுடைய குலத்தை சார்ந்தவர்கள்னு சொல்லி விவசாயத்தோடு முதன்மையானவர்கள் நாங்கள்னு ஒப்பிட்டுக்கிறாங்க. பரவாயில்ல, அந்த செயின் இன்னும் வச்சிருக்காங்க. அப்படி புரியுதா? இதுதான் இந்திரன் வந்து உளவு சமூகத்திற்கான கடவுளாக இருந்திருக்கிறார். அப்ப இந்திரனை வந்து இந்த தன்மையில நம்ம மக்கள் புரிஞ்சுக்க கூடாது, அவரோட உண்மையான வரலாறு தெரிஞ்சுக்க கூடாதுங்கிறனால 2 கேரக்டரா மாத்தி, அந்த 2 கேரக்டரும் மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்ட மாதிரி ஒரு கதையும் கட்டி விட்டு, அதனாலதான் இவர் இந்திரனை வீழ்த்தியதால் இவருக்கு இந்திரஜித்துன்னு பேர் வந்துச்சான். அதாவது இந்திரசித்தன் அப்படிங்கிற பேர்ல இருக்கு, பழக்கத்துல இருக்கு.